சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே. சாயப்பா, நான் சோதனையில் இருக்க, என்னை காப்பாற்று அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? சோதனையில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணமே, நீங்கள் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதில் இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். கடவுள் என்னைக்கும் சோதனை கொடுக்க மாட்டார். நம்மளுடைய செயல்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை வெற்றியா தோல்வியான்னு தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நிமிஷமும் ஆரோக்கியமானதாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். சீக்கிரமாக உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வுகள் கொடுக்கப்படும். இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நீங்கள் இழந்திருக்கலாம், எல்லாமே இழந்திருக்கலாம். வீடு, உறவு, நண்பர்கள், பொருள், பணம், புகழ், செல்வாக்கு அத்தனையும் நீங்கள் இழந்திருக்கலாம். நீங்கள் தனி மரமாக இருக்கலாம். ஆனால் இன்னமும் நீங்கள் அழிஞ்சு போகலை, நீங்கள் ஒழிஞ்சு போகலை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இன்னமும் அழியலை, இன்னமும் நீங்கள் ஒழிஞ்சு போகலை. அப்போ இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்காம, என்ன கடவுள் சோதிக்கிறாரு, நான் சோதனையில் துவண்டு போயிருக்கிற அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துடும். அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இது ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு தனியாக நிற்கிறீங்க. எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தனியாக நிற்கும் போது, நீங்கள் தனியாக நிற்கிறன்றது ஒரு தைரியம்னு நினைங்க, ஒரு வீரம்னு நினைங்க. கடவுள் நம்ம கூட இருப்பார்னு நினைக்க. நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய பணக்கார குழந்தைகளுக்கெல்லாம் 1000 வியாதிகள். ஆனால் ஒரு ஏழை குழந்தைக்கோ எந்த வியாதியும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனையோ ஏழை குழந்தைங்க பிளாட்ஃபார்மில் தூங்குறாங்க. எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்கு அத்தனை கொசு, ஒரு சுத்தமான தண்ணி இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையும் கடவுள் காப்பாத்துறாரு. ஒரு உயர்ந்த ரக தண்ணியாக தான் நான் குடிப்பேன், அதில் தான் நோய் இல்லைன்னு யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் இருக்குது. ஆனால் எந்த சுகாதாரமற்ற வேற வழி இல்லாமல் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு கடவுள் காப்பாற்றுறாரு இல்லையா? எத்தனையோ இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துல கூடாரம் போட்டு வசிக்கக்கூடியவங்க, வயசானவங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்க, குட்டி குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது? அங்கேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு. கடவுள் அங்கே நிற்கிறாரு. கடவுள் அங்கே நிற்கிறாரு. பணக்காரர்களுக்கு கடவுள் நிற்கலன்னு சொல்லலை. பணக்காரர் கடவுளை பெருசாக நம்பலை. ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு யாருமே இல்லை. கடவுள் ஒன்றே துணை. இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடவுள் டெடிகேஷன் வேற லெவல். நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரோட ஒதுக்குப்புறத்தில் ஆட்டோக்காக வெயிட் பண்ண ஒரு 1/2 hour ஆகும்னாங்க. அப்போது எனக்கு எதிர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 8-10 கூடாரம் போட்டு அங்கேயே நல்லா சூடாக சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. அப்போ நாங்கள் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட அவர் பெரியவர் நம்ம கேட்டார், தம்பி எங்கே இங்கே இல்லைங்க மாதிரி. சரி, நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஏன்னா நம்ம லைஃப்பில் பயன்படுது பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணது இப்போ பயன்படுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம பேசுகிறோம், எப்படிங்க இங்கே தான் உங்கள் லைஃபா, எப்பயுமே இங்கே தான் இருப்பீங்களா? இல்லை தம்பி, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் எங்கள் கூடாரத்தை மாற்றிக்கிட்டே இருப்போம். இவங்களுக்கு மெயினாக ரோட்டில் சர்க்கஸ் காட்டுறது, அடிச்சுப்பாங்க, அப்புறம் அந்த கயிற்றில் நடக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப நாணயமானவங்க, நேர்மையானவங்க, கடவுள் பக்தி இவங்களுக்கு அதிகம். கடவுளை ஒன்றா சேர்ந்து கும்பிடுவாங்க.
எப்படியே ஒன்றா சேர்ந்து கும்பிடுவாங்க. சின்ன குட்டி குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றா சேர்ந்து கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தொழிலுக்கு போவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஆணு பெண்ணுன்ற பேதம்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி இவங்க போவாங்க. இது மாதிரி அப்போ அவங்ககிட்ட கேட்குற இந்த குழந்தைங்களாம் என்ன சாப்பாடு, எல்லாமே இங்கே தான் அதை பைப் இருக்குது, தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் தான் நாங்கள் குடிக்கிறது குளிக்கிறது எல்லாமே. அப்போ குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகாதா? ஏன்னா அது வந்து கொசுக்கடி, பகல்லே கொசு பிடுங்குது. கொசு இருக்கும், நாங்கள் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. கடிக்குமா? கடிக்கும். இதனால தான் பிரச்சனை. இது வரைக்கும் ஒரு பிரச்சனை கூட எங்களுக்கு இல்லைப்பா. ஒரு ஃபீவர் கிடையாது, கொசு கடிச்ச தழும்பு கிடையாது. எப்படி? கடவுள். எப்படி? கடவுள் அந்த மாதிரியான விஷயத்தை கடவுள் வந்து ரொம்ப தெளிவாக நிற்கிறாரு. என் குழந்தை தனியாக நிற்கிறானா அவனுக்கு நான் கூட நிற்பேன். ஏன்னா அவன் தெய்வத்தை நம்பியே அவன் வாழ்க்கையை வாழுறான். தன்னை நம்பி இல்லை, தான் திறமையை நம்பி இல்லை. தெய்வம்தான். எல்லாத்துக்கும் தெய்வம்தான் சாமி, எல்லாத்துக்கும் தெய்வம்தான், எல்லாத்துக்கும். நம்ம மனதார சொல்லலை, சும்மா சொல்கிறோம் தெய்வம் தான் என்னை காப்பாற்றணும். சரி, தெய்வம் உன்னை காப்பாற்றுதுன்னா கவலைகள் இருக்கும்போது ஏன் உடம்புலாம் நடுங்குது? நமக்கு உடம்பு ஏன் நடுங்குது? ஒரு சின்னதாக காய்ச்சல் வந்தால் கூட மாத்திரை போட்டே ஆகணும், இல்லாட்டி உடம்பு பயங்கரமாக. இப்போ எனக்கு 3 டேஸாக வந்து செம்ம கோல்டு, ரன்னிங் நோஸ், தலைவலி ஒரு பக்கம். ஆனால் வீட்டில் டேப்லெட் எடுக்க சொன்னாங்க, நான் எடுக்கவே கிடையாது. எதுக்கு எடுக்கணும்? ஏன் எடுக்கணும்? அந்த டேப்லெட்டை போட்டு மறுபடியும் ஹாரஸ்ட் ஆகிறதுக்கா? அப்படின்னா வந்து நமக்கு இந்த இதனால் நம்ம அழிஞ்சு போயிட போகிறோம். ஸோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கும்போது நாம் நம்ம வேலையை செய்வோம், நம்ம கடமையை செய்வோம். நீ என்னைக்கெல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறியோ அன்னைக்கெல்லாம் நீ கடமையை செய்வதில் தெளிவாக இருந்துட்டேன்னா நீ அந்த சோதனையிலேருந்து வெளில வந்துடுவ. மனசை உடையிற நேரத்தில் தான் நம்ம தைரியமாக இருக்கணும். மனசு உடையிற நேரத்தில் தான் நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும். மனசு உடைஞ்சி போன நேரத்தில் தான் நமக்கு இன்னும் பெரிய சொந்தம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு நம்பணும். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பர்த்டேக்கு நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. வீட்லேயும் பேரண்ட்ஸ் கூடயும் ஃபைட்டு. அந்த டைமில் வந்து அழுதுட்டேன், யாருமே இல்லை. அந்த என்னோடய பர்த்டேக்கு செப்டம்பர் 13 என்னோடய பர்த்டே, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு அது அழுகையா, துக்கமா, துயரமா, வெறுப்பா, ஒன்றுமே தெரியல. ஒரு 4 பேராவது ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க, ஒரு விஷயம் இருக்கும், அம்மா அப்பா சொந்தம் பந்தம். ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்னை காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு நான் போயிட்டேன். என்னமோ வாழ்க்கை வாழணுன்ற தாட்டை தனிமையில் இருந்தேன் ஒரு மாதம். ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த வருஷம் பர்த்டேக்கு தான் இப்படி இருப்போம், அடுத்த வருஷம் பர்த்டேக்கு கண்டிப்பாக ஒன்று இதோட பெட்டராக இருப்போம், இல்லை இதை விட கீழே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதையும் நம்ம ஒரு அனுபவமாக எடுத்துக்கலான்னு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பர்த்டேல இருந்து பஞ்சமே இல்லை. இந்த வருஷம் பர்த்டே எப்பேற்பட்ட ஒரு பர்த்டேவாக இருக்குது. ஒரு வருஷமும் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ சொந்தங்களோட நான் வந்து இருக்கேன். அப்படின்னா அன்னைக்கு நான் தனியாக இருந்ததை நினச்சி நான் ஃபீல் பண்ணலை. அன்னைக்கு தனியாக இருந்தோம், கதறணும், அழுதோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் அந்த அழுகைக்கு அப்புறம் ஒரு தைரியம் வந்தது. கடவுள் இருக்காரு, மனிதர்கள் கைவிடலை. நீ கைவிட்டதா நினைக்கிற, உண்மையிலே கைவிட்டு இருக்கலாம், உண்மையிலே கைவிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் ஏன் கைவிட்ட மாதிரி நினைக்கணும்? மனிதர்கள் யாரும் கைவிடலை. என்னென்ன எப்பப்பெல்லாம் துக்கமாக இருக்கிறியோ அப்போல்லாம் நீ கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுல கொஞ்சம் சேர்த்து நான் கான்ஃபிடென்ஸை வர வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. யாரும் கைவிடலை, எந்த மனுஷனும் கைவிடலை. இன்றைக்கி ஒருத்தவங்க வேண்டான்னு சொன்னால் கூட அவங்க நாளைக்கு வேணும்னு சொல்லி வர வைப்பாரு சாயப்பா.
அவர் வர வைக்கணும்னு நம்ம கேட்கல. எது வேணாலும் நடக்கும். இன்னைக்கு ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்குது, இவனை கடைசி வரைக்கும் நம்மளை பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. திடீர்னு எதிரியாகவும் மாறுவான். இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இது எங்கே நடக்கல? நமக்கு நடக்கலைன்னு சொல்லிடவே முடியாது. எல்லா பக்கமும் நடக்குது. எனக்கு அப்படி நடக்காதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறாங்க. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு. இதெல்லாம் நம்ம பல இடத்துல தடையை தாண்டி வந்தாச்சு. பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பல அவமானத்தையும் பார்த்தாச்சு. இப்பயும் சொல்கிற இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த நிமிஷமும் சொல்கிற இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நமக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யட்டும், அதை பற்றி ஒரு துளி கவலை கூட கிடையாது. உண்மையிலே சாயப்பாவோட குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் 100க்கு 100 பொருந்தும். ஏன்னா இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. சாயப்பாவோட காலை கெட்டியமாக பிடிச்சாச்சு. நான் நிறையா வச்சுருந்தாதான் ஐயோ நான் இதை இழந்துருவேனே, எனக்கு எதிராக சதி பண்ணாங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுமேன்னு. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைப்பா. என் வழி நேர்மையான வழி, உண்மையான வழி, கடவுளுக்கு செல்ல குழந்தையாக இருக்க அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும். எல்லாருக்கும் வரணும். உனக்கு வாழ்க்கை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீ சோதனை 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 காப்பாற்று காப்பாற்றுன்னா ஹீரோ இப்படி 1000 பேரை அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் தான் மிகப்பெரிய காமெடியனாக மாறுவோம் இந்த வாழ்க்கையில். இந்த இடத்துல நீங்கள் தான் ஹீரோ. ஸோ ஹீரோ காமெடியனாக ஆக்ட் பண்ண செட் ஆகாது. காமெடியன் ஹீரோவாக இருந்தாலும் செட் ஆகாது. எத்தனையோ காமெடியன்ஸ் ஹீரோவாகி எத்தனையோ படத்தை கோட்டை விட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் உங்கள் ரோல் என்னென்னா, யூ ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் உங்களை அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? உங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம், தனித்திறமை இங்கே இருக்குது. அதை யாராலையும் கெடுக்க முடியாது. ஒருத்தவனால் மட்டும் கெடுக்க முடியும். ஒருத்தவன் மட்டும்தான் கெடுப்பான். அவனை தாண்டி வேற யாராலையும் உன்னை அழிக்கவோ, உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கவோ, உன்னை ஒரு ஓரமாக உட்கார வைக்கவோ எவனாலையும் முடியாது. ஆனால் ஒருத்தவனால் மட்டும் முடியும். அவன்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கான். இன்றைக்கி எல்லாமே எழுந்தோன்னா அதுக்கு அவன்தான் காரணம். இன்றைக்கி எல்லாம் முடியும் அப்படின்னா அதுக்கும் அவன்தான் காரணம். முடியும்னு சொல்கிறதுக்கும் அவன்தான் காரணம். முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் அவன்தான் காரணம். தோல்விக்கும் அவன்தான் காரணம். வெற்றிக்கும் அவன்தான் காரணம். சிரிப்புக்கும் கண்ணீருக்கும் அவன்தான் காரணம். எல்லாமே அவன்தான். யாருன்னா நாம் தான். நம்மளை தாண்டி எவனும் நம்மளை அழிக்க முடியாது. நீ அழிக்கிறது நீ தான், இன்னொருத்தன் இல்லை. இன்னொருத்தன் அழிக்க வரான்னு நினச்சி அவன் அழிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஒன்று அழிச்சிக்கிட்ட. வந்தவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏற்கனவே அவன் முடிஞ்சிட்டான். இவனை எதுக்கு நாம் செய்யணும்னு அவன் போயிடுறான். ஆனால் நாம் நினைக்கிறோம் அவனால தான் நான் அழிஞ்சேன். சத்தியமாக இல்லை. அழிஞ்சதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நாம் தான். அப்போ ஒரு சின்ன தோல்வியை கூட சந்திக்க முடியாத அளவுக்கு கோழைகளாக நம்ம இருக்கோம். கோழைகள், நிஜமாக சொல்கிறேன். எந்தெந்த மனுஷன் கோபத்தில் அதிகமாக பேசுகிறானோ அவன் முதல் கோழை. நான்லாம் ஒரு காலத்தில் நினச்சேன் கோவப்படுறவன் தான் வீரன். ஏன்னா நம்ம சினிமாவில் ஹீரோக்கள் கோவப்பட்டு தானே அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, பதிலுக்கு பதில் கொடுப்பாங்க, கை தட்டுதல் வாங்குவாங்க. அதை நம்ம நினச்சோம். ஏன்னா அது சினிமானா ஒரு வியாபாரம், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கைன்றது வேற, சினிமா வாழ்க்கைன்றது வேற. சினிமாவில் ஹீரோ 10 பேர் அடிக்கலாம். ஆனால் ஒரு ஆளை 2 பேருக்கு மேலே அடிக்கவே முடியாது. நீ அதுக்கே பலசாலியாக இருக்கணும். அதுக்கே பலசாலியாக இருந்தால் தான் நீ அடிக்க முடியும். இல்லைன்னா நிச்சயமாக அடிக்கவே முடியாது. அப்போ சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற.
அப்போ சினிமாவில் கோவப்பட்டா அங்கே கல்லாப்பெட்டி நிறையுது, ஆனால் வாழ்க்கைன்ற இடத்துல கோவப்பட்டா இங்கே கல்லாப்பெட்டி குறையுது. அதாவது உன்னுடைய வளம் கோவத்தாலேயே அழியுது, இல்லை துக்கத்தாலேயே அழியுது. ஒன்று கோவப்பட்டு பேசுகிற, இல்லை துக்கப்பட்டு துன்பப்பட்டு உன் வாழ்க்கையை நீ இழக்கிற. இந்த ரெண்டில் எதையாவது ஒன்று தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த ரெண்டுமே வாழ்க்கையில் உருப்படி இல்லாததுன்றதை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. நான் நீ வா போட்டு பேசுகிறதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் அதை பேசுவதற்கு, நான் உங்களை சொல்லலை. ஏன்னா என்னோட மனசில் நான் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னோ இல்லை தனியாக எனக்குள்ளே நான் கேட்கக்கூடிய கேள்விகள், நீ இப்படி பண்ணுற, நீ இப்படி செய்கிற அப்படின்னும்போது, அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே பேசக்கூடிய பேச்சுக்களை தான் நான் நீ வா அப்படின்ற ஒரு வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த ஆழமாக அந்த கேள்விகளை கேட்கணும். கேட்கும்போது தாங்க சிந்திக்க முடியும். எப்பயுமே பேசிக்கிட்டே இருந்தா, எப்பயுமே அழுதுகிட்டே இருந்தா, எப்போ பார்த்தாலும் துன்பம் துன்பம் தான் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்குதுன்னு சொல்லி பழைய பல்லவியை பாடுனா எப்போ சிந்திக்க முடியும்? அப்போ சோதனை வருது, சோதனை வருது, எனக்கு சோதனை இது பேஷனாக போயிடுச்சு. இப்போல்லாம் நான் ரொம்ப சோதனையில் இருக்கேன். என் வாழ்க்கை அது, என் வாழ்க்கை இது, எதுவும் இங்கே நடக்கலை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்டில் அவன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த டேர்னிங் பாயிண்டில் ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். இது சோதனை, எனக்கு வாழ்க்கையில் வேதனை வந்துடுச்சு, இல்லைன்னா இதையும் தாண்டி இன்னொரு அருமையான ஒரு எஸ்கேப் பண்ணக்கூடிய விஷயம், என் கட்டம் சரியில்லை, என் ஜாதகம் சரியில்லை, என் ஜாதகத்தின் படி நான் இன்னும் கொஞ்சம் மாதம் கழித்து ஓஹோன்னு இருப்பேன். சரி, உங்ககிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க? ஜாதகம் பார்த்ததில்ல, அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, உங்களுக்கு நல்ல நேரம் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் பிறக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேருக்கு அது மாதிரி பிறந்துச்சு? அவங்க சொன்னக்கூடிய நாள் வந்துச்சு. நாள் வந்ததுலேருந்து உங்களோட சந்தோஷம் 2 மடங்கு அதிகரிச்சுதா? உங்கள் வெற்றி 2 மடங்கு அதிகரிச்சுதா? இல்லை தொடர்ந்துச்சா? இதை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரோட அனுபவம் இங்கே முக்கியம். 10 பேரில் 8 பேர் எஸ் பர்ஃபெக்ட் சொன்னபடி நான் ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருந்தேன், எனக்கு அத்தனை கடன் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி அந்த கட்டத்தை பார்த்து எனக்கு சொன்னாங்க, உன் கடன் தீரும்னு. இன்றைக்கி எந்த கடனும் இல்லை, நான் எல்லா கடனையும் கட்டிட்டேன். ஸோ அதனால் இந்த கட்டத்தை, இந்த ஜாதகத்தை நம்பலாம் அப்படின்னு நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. நானும் இனிமேல் என்னோடய ஜாதகத்தை நம்புகிறேன். ஆனால் என்னோடய ஜாதகத்தில் எனக்கு எங்கே கிடக்குதுன்னே தெரில இப்போ சீரியஸாக. ஏன்னா அந்தளவுக்கு வெறுத்து போயிட்டேன். ஏன்னா அதில் உண்மை இல்லைன்ற நிலைக்கு வந்ததால் அதை ஏன் நான் நம்பணும்னு தோணுச்சு. நீ வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா நீ 7 நாட்டு சனி நடந்தால் கூட நீ நிற்ப. நீ வாழ்க்கையில் உயரக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா சுக்கிர தசை உனக்கு வந்தால் கூட நீ அப்படியே தான் கிடப்ப. இதை தாண்டின விஷயமே இல்லை. ஸோ கடவுள் இருக்கிறவன் சொல்கிறவன் கூட நம்பிக்கை குறைஞ்சிருக்கான். ஆனால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவன் கூட நம்பிக்கையோடு இருக்கான். கடவுள் அவனை வாழ வைக்கிறார். ஏன்னா அவன் நல்லவனாகவும் இருக்கான். கடவுள் இல்லைன்றது கடவுளுக்கு பிடிக்காத செயல் கிடையாது. நான் இருக்கேன், இல்லை எனக்கு நீ பூஜை பண்ணி மற்றவனுக்கு என்னத்தை கொடுக்குற? அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறியா? ஆனால் இவன் கடவுள் இருக்குதுன்னு சொல்லுவான். ஆனால் இவன் கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட இருக்கிறவனை போட்டு வாட்டுவான், வதைப்பான், கடும் சித்திரவதை, கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்க நேருவான். அப்போ நீ கடவுளை கும்பிட்டா என்ன, கும்பிட்டு அவன் கடவுளே இல்லைன்றான். ஆனால் அவனை சுற்றி இருக்கிறவனை அன்பாக சந்தோஷமாக ஏமாத்தாமல் அவன் மனசை காயப்படுத்தாமல் அவன் வச்சுருக்கான். அப்போ கடவுள் யாரை விரும்புவார்?
இல்லை இவன் எனக்கு வந்து அத்தனை பணிவிட செய்கிறான், அதனால் மற்றவனை கஷ்டப்படுத்துறதா அதை பற்றி கவலை இல்லை, இவன் என்னை பற்றி பேரும் புகழும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுவாரா? இல்லை இவன் என்னை வணங்கலைனாலும் இவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறான் அப்படின்னு அவனும் விரும்புவாரா? இந்த கணக்கு தான், அந்த கணக்கை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ கடவுளுக்கு எல்லாருமே பொதுவானவர். நீ என்ன செயல் செய்கிறியோ அதற்கு தகுந்த தண்டனையை அவர் கொடுக்க தயங்குவது இல்லை. ஆனால் அவராக கொடுக்கல, இது ஒரு லா. நீதிபதி ஒருத்தவனை தண்டிக்கிறாருன்னா நீதிபதிக்கு அவன் துரோகம் பண்ணலை, புரியுதா? நீதிபதிக்கு அவன் துரோகம் பண்ணலை. ஒரு மனுஷனுக்கு, நீதிபதிக்கு தெரியாத ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ணான், அவன் பண்ணது ப்ரூஃப் ஆகிடுச்சு, அதனால் நீதிபதி அவனை தண்டிக்கிறாரு. அப்போ நீதிபதிக்கு பாவம் கிடையாது இது, ஓகேவா? அதுதான். ஏன்னா அதுக்குன்னு சில அமைப்பு இருக்குது, அதுக்குன்னு. அப்போ அந்த கடவுள் உங்களை தண்டிக்கலை, கடவுள் உங்களை சோதனைக்கு உட்படுத்தலை. எப்போல்லாம் உங்களுக்கு சோதனைக்கு கடவுள் உட்படுத்துகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. நம்ம இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், இன்னமும் சிறப்பான ஒரு இடத்துல இருக்கோம், இன்னமும் பலமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம், நம்ம வாழ்வோம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாம் உறுதியாக நம்பணும். அப்போ இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் தான் நம்ம நம்பிக்கையை இழக்கவே கூடாது. ஆனால் எவ்வளோ திறமையான மனிதர்களாக இருந்தாலும் இந்த நெருக்கடி காலத்தில் தான் நம்பிக்கையை சுத்தமாக இழந்துருவாங்க. ஏன்னா இது பார்த்து இருக்கக்கூடிய காலம், அசால்ட்டாக இருக்கக்கூடிய காலமோ இல்லை தூங்கிட்டு இருக்கக்கூடிய காலமோ இல்லை, விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலம். விழிச்சே இருக்கணும், இரவும் பகலும் விழிச்சிருந்து சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். அந்த மாதிரி இரவும் பகலும் விழிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராப்ளம் தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்து பயப்பட வேண்டாம், அதுக்காக அதில் போட்டு இன்வால்வ் ஆகிக்க வேண்டாம். கவனம் இருக்கணும். நம்ம எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பலத்தை இழக்கிறோமோ அப்போல்லாம் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை படிக்கணும், கேட்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் இருக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க. அந்த டைமில் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துவதற்கு உண்டான வழிகள், ஆனால் கெட்ட வழிகளை போயிடக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் மனசுக்கு இதுதான் பிடிக்குதுன்னா அது வந்து கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டதா அங்கீகரிக்கப்படாததா? அங்கீகரிக்கப்படாது. ஒரு பாவத்தை செஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த கவலையை மறக்கிறதுன்னு நிறைய மனிதர்கள் அந்த பாவத்தை செஞ்சு மென்மேலும் பாவத்தை அதிகரிக்கிறாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஒன்றே ஒன்று தான், எந்த சூழ்நிலையிலும் பாவத்தை நாம் செய்யவே கூடாது. நமக்கு எவ்வளோ துன்பங்கள் வரும்போதும் அந்த துன்பத்தை மறக்க இந்த மாதிரியான வழிகளை நாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த டைமில் நாம் அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். பட் அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்ல விஷயத்துக்கு நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியும், அந்த கஷ்டம் மட்டும் வரலன்னா என் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேனா அப்படின்னு நீங்களே கேள்விகளை ரொம்பவும் பலமாக கேட்டுப்பீங்க, ரொம்ப ஆழமாக கேட்டுப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு நம்பிக்கையும் பிறக்கும். சோதனை காலத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் முயற்சியின் மூலமாக நடந்துருச்சுன்னா அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அந்த இடத்துல ஒரு பிடி கிடைக்கும், அந்த பிடியை பிடிச்சி நம்ம வெளியில் வந்துடலாம். ஒரு கீழே விழுந்தவன் என்ன பண்ணுவான், மேலே வரதுக்கு எங்கேயாவது ஒரு பிடிப்பு இருக்குதான்னு பார்ப்பான். ஆனால் எங்கேயாவது ஒரு பிடிப்பு இருக்கும். ஆனால் இவன் பயந்து போயிட்டு ஐயோ கீழே விழுந்துட்டோமே அப்படின்னு நினச்சா நாளைக்கு எவனோ ஒருத்தர் சொல்லுவான், ஏப்பா அங்கே தான் ஒரு பிடிப்பு இருக்குல்ல, அதை பிடிச்சி ஏறி வந்திருக்கலாம் இல்லை நீங்கள் அப்படின்வான். உடனே அவன் சொல்லுவான், கீழே விழுந்தவன், ஐயா நான் பயந்துட்டேன், நான் இதை பற்றியே யோசிக்கவே இல்லை,
இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது, இதை வந்துடுறேங்க ஏன்னு சொல்லி வந்துடுவான். இப்போ கடவுள் எங்கெங்கெல்லாம் கீழே நீ விழுந்து கிடக்கிறியோ அங்கெல்லாம் ஒரு பிடி வச்சிருக்காரு. அந்த பிடியை வச்சு நீ முன்னேறு. அப்போ அந்த பிடியை வச்சு நீ முன்னேறும்போது உனக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை பிறக்குது, ஒரு அழுத்தமான ஒரு மனநிலை உனக்கு வருது. அந்த அழுத்தம் எதை கொடுக்கும்னா உன் வாழ்க்கையை வெற்றியை ரொம்ப சுலபமாக்கும். அந்த ப்ரெஷர், ஆனால் இந்த ப்ரெஷர் ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்காது, ஒரு வாழணுன்ற ஒரு ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இது வலியே இருக்காது. நரக வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வலியே இல்லாமல் அருமையான அற்புதமான ஒரு வலியாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு வலிக்கும், அந்த வலியிலையும் ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் தினமும் யோகா மெடிடேஷன் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது தேவையில்லாத குப்பைகளை உள்ளே திணிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் 1.5 மணி நேரம் இதுக்கு கடும் உழைப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ உழைச்சவனுக்கு அந்த காசோட அருமை தெரியுன்ற மாதிரி உடம்பை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருக்கிறவன் கண்டதை சாப்பிட மாட்டான். அது முதல் பாயிண்ட். இதை சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை ஆகுது, இதனால தான் நான் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், இதனால தான் 1 மணி நேரம் உயிரை கொடுத்து நான் நடக்கிறேன் அப்படின்னு யார் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியான தேவையில்லாத குப்பைகளை உணவாகவும் எடுக்க மாட்டாங்க, எண்ணங்களாகவும் எடுக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப ஈஸி. அதனால் சோதனை அப்படின்னு சொல்லாதீங்க, ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் ஆனந்தமாக வரவேற்று பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷன்றது அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு கெஸ் பண்ணி பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள், நிறைய பயிற்சிகள் செய்யுங்க. இதன் மூலமாக ஒரு உயர்வு நிலையை நீங்கள் அடைவீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.